அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது விநாயகப் பெருமானுக்கு பூஜைகளின் போது துளசி பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். விநாயகருக்கு எளிமையான அருகம்புல்லும் எருக்கம்பூ மாலையும் பிடித்தமானது. அதே நேரத்தில் துளசியை தப்பித்தவறி கூட விநாயகர் பூஜைக்கு பயன்படுத்திவிடக்கூடாது என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு புராணங்களில் ஒரு கதையும் சொல்லப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நேரத்தில் துளசியை ஏன் விநாயகர் பூஜையில் பயன்படுத்தக்கூடாது என்று தெரிந்து கொண்டு மிக பக்தியுடன் விநாயகரை வழிபட்டு அவரின் அருளை பெற வேண்டும். வினை தீர்க்கும் விநாயகரை வணங்கினால் எந்த சாபமாக இருந்தாலும் விலகிவிடும் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த விநாயகரே ஒருவருக்கு சாபமிட்ட சம்பவம் உள்ளது. அதுவும் அவரை விரும்பிய பெண்ணுக்கே விநாயகர் சாபமிட்டார். விநாயகர் ஏன் தன்னை விரும்பிய பெண்ணுக்கே சாபம் கொடுத்தார்? யார் அந்த பெண்? விநாயகர் கொடுத்த சாபத்தின் விளைவு என்ன என்பதை பற்றி நாம் இக்காணொளி மூலமாக அறிந்து கொள்வோம். துளசி தேவியின் ஆசை. துளசி மரணத்தின் கடவுளான யமதர்மராஜாவின் மகள் ஆவார். அவர் தன் இளம் வயதில் விஷ்ணுவின் தீவிர பக்தியாக இருந்தார். அவர் தினமும் கங்கை நதி கரையில் உள்ள விஷ்ணுவின் கோவிலுக்கு சென்று நதியில் நீராடி விஷ்ணுவை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு தினமும் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் கங்கையின் மறுகரையில் ஒருவர் தியானத்தில் அமர்ந்து இருப்பதை பார்த்தார். அவரின் தேஜஸை கண்டு மயங்கிய துளசி தேவி அவர் மேல் காதலில் விழுந்தார். அந்த தியானத்தில் இருந்தவர் வேறு யாருமல்ல, விநாயகப் பெருமான் தான். விநாயகர் மீது காதல். தியானத்தின் போது அவர் எழுப்பிய ஒலி அவரின் வசீகரத்தை மேலும் அதிகரிக்க செய்தது. இதனால் அவரிடம் சென்று தன்னுடைய காதலை வெளிப்படுத்த எண்ணினார் துளசி. அதனை நிறைவேற்றவும் செய்தார். உடனடியாக பிள்ளையாரிடம் சென்று தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத பிள்ளையார் அமைதியாக துளசியின் காதலுக்கும் திருமணம் பற்றிய வேண்டுகோளுக்கும் மறுப்பு தெரிவித்தார். துளசி அதற்கு காரணம் கேட்டபோது தன்னுடைய தந்தை எம்பெருமான் ஈசன் எப்படி அன்னை பார்வதி தேவிக்கு சிறந்த துணையாக இருக்கிறாரோ அதே போல தானும் தனக்கு தன் அன்னையைப் போல இருக்கும் பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள இயலும் என்று கூறினார். விநாயகர் கொடுத்த சாபம். விநாயகரின் இந்த பதிலை கேட்டு துளசிக்கு கோபம் அதிகரித்தது. இதை தனக்கு நேர்ந்த அவமானமாக கருதினார். தன் உணர்ச்சிகளை மதிக்காத பிள்ளையாரை அதற்காக தண்டிக்க எண்ணினார். எனவே பிள்ளையாருக்கு சாபமிட துணிந்தார். தன் காதலை மதிக்காத பிள்ளையாருக்கு வருங்காலத்தில் அவருடைய எண்ணங்களுக்கு எதிராகவே திருமணம் நடக்க வேண்டும் என்று சாபமிட்டார். அதுவரை பொறுமை காத்த பிள்ளையார் துளசியின் சாபத்தால் மேலும் கோபமுற்றார். எனவே வருங்காலத்தில் நீ ஒரு அசுரனைத்தான் திருமணம் செய்து கொள்வாய் என்று துளசிக்கு சாபமிட்டார். விநாயகர் கொடுத்த வரம். விநாயகர் அளித்த சாபத்தின் விபரீதத்தை உணர்ந்த துளசி தான் செய்த தவறை உணர்ந்தார். உடனடியாக தன் தவறை உணர்ந்த துளசி விநாயகரிடம் மன்னிக்கும்படி கெஞ்சினார். துளசி கண்ணீர் விட்டு கெஞ்சுவதை பார்த்த விநாயகர் மனம் இறங்கினார். பிள்ளையார் தான் அளித்த சாபத்தையே வரமாக மாற்றினார். அதன்படி விஷ்ணுவின் அருளால் துளசி புனிதமான துளசி செடியாக மறுபிறப்பு எடுப்பாய் எனவும் விஷ்ணுவை உன்னை கொண்டு பூஜிப்பார்கள் எனவும் கூறினார். துளசியை ஏன் விநாயகர் பூஜையில் பயன்படுத்தக்கூடாது? ஆனாலும் நீ என்னிடம் இருந்து எப்பொழுதும் விலகிதான் இருப்பாய். எனக்கு உன்னை கொண்டு பூஜிக்க கூடாது என்று கூறினார். விநாயகர் கொடுத்த சாபம் பலித்தது. அதன்படி துளசி அரக்கர்களின் மன்னனான ஜலந்தரனையே மணக்க நேரிட்டது. அரக்கனான அவன் செய்த தவறுகளுக்காக பின்னாளில் அவனை சிவபெருமான் வதைத்தார். அதன்பின் தானும் இறந்த துளசி விநாயகர் கூறியது போலவே புனிதமான துளசி செடியாக பிறந்தார். இன்றைக்கும் விநாயகர் பூஜைக்கு துளசியை பயன்படுத்தாமல் உள்ளதன் ரகசியம் இதுதான். இதனை மீறி விநாயகருக்கு துளசி படைத்து வழிபட்டால் அதன்பின் விநாயகருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்தால் இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளி வாயிலாக துளசியை நாம் விநாயகரின் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அறிந்து கொண்டோம். இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் பெறட்டுமே. இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.